Hi friends, welcome back to Praganya Home. பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் ஒரு 2 or 3 days தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 விதமான ஒரு சூப்பர் தீபாவளி ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எள்ளு உருண்டைங்க. இது ரொம்ப ஹெல்த்திங்க. அதாவது பாலுக்கு நிகரான கால்சியம் இந்த எள்ளில் இருக்குது. இந்த பிராண்டு, இந்த சம்மந்திங்கிற பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் ஊரில் என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் வந்து எள்ளு எடுத்துருக்கிறேன். இந்த 100 கிராம் எள்ளையும் வந்து நல்லா வெடிக்கிற லெவலுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஆனால் ரொம்ப கருக விடக்கூடாது. வெறும் சட்டியில் வறுத்தாலே போதும். இதுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ விட தேவை கிடையாது. இந்த அளவுக்கு அந்த எள்ளு வந்து நல்லா உப்பி வந்திருக்கணும். இதை வந்து லைட்டாக வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆற வச்சுட்டு நல்லா நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். இதை அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆப்ஷன் தான். கேஷ்யூ நட்ஸ் சேர்த்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால நான் கேஷ்யூ நட்ஸை கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ரெசிபியுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் கூட. இது வந்து பண்டிகை தினத்தில் தான் செய்யணுங்கிறதும் கிடையாது. இந்த எள்ளு உருண்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரெகுலராகவே வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ஒவ்வொரு உருண்டை இதை எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சியே வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் கால்சியம் இருக்குது. இப்போ நான் வந்து 100 கிராம் எள்ளு எடுத்ததுக்கு 100 கிராம் வந்து வெல்லம் வந்து நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அதில் லைட்டாக நெய் இருந்தது இல்லையா, இது வந்து ஒரு லைட்டாக மெல்ட் ஆனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த எள்ளை வந்து பிடிச்சதை இந்த வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பவுட்ரு ஃபார்ம்லையும் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இதையே இன்னொரு முறை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக ஆக்கி அதை வந்து கொஞ்சம் நெய் கலந்து எக்ஸஸாக வந்து நெய் கலந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பவுட்ரு ஃபார்ம்லையே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தால் கூட நம்ம ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உருண்டைன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது மாதிரி உருண்டையை நம்ம ஈஸியாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டை ஒன்ஸ் செஞ்சிங்கன்னா ஒரு 1 week to 10 days வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி இந்த உருண்டை செய்கிறது. பாகு காய்ச்சி கூட வந்து அதில் எள்ளை போட்டு செய்யலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது கேஷ்யூ நட்ஸ் போட்டதுனால மேலும் டேஸ்ட் அதிகரித்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான். இது பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு. இது ஏற்கனவே வந்து முறுக்கு மாவு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு அதே மெத்தடில் தான் அரைச்சிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 4 கப்பு அரிசி 1 கப்பு வந்து உளுந்து சேர்த்து அரைச்ச முறுக்கு மாவு தான் இது. இது வந்து யூஸ்வலாக செய்யாமல் தேங்காய் பால் முறுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பால் முறுக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு அரைப்படி அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரைப்படிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளோ எள்ளு சேர்த்தா அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரைப்படிக்கு நான் வந்து 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய். இந்த வெண்ணெயை விட்டு நல்லா கலந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இனிப்புக்கு தகுந்தாப்பில் வந்து ஒரு 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ வந்து நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம்.
இது வந்து இனிப்பு முறுக்குங்கிறதுனால அதிகம் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாவோட பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்போஸ் தேங்காய் பால் இப்போ வந்து இந்த அரை படிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் நார்மல் சைஸ் தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் வந்து சாதாரண தண்ணி கூட கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்கு மாவு எப்போதுமே பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு இப்போ வந்து ஒரு படி 2 படின்னு தீபாவளிக்கு நிறைய செய்வோம். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரைப்படியோ அல்லது ஒரு படியாக வந்து மாவு பிசைஞ்சு முறுக்கு சுட்டோம்னா முறுக்கு மாவு புளிக்காதையும் இருக்கும், இந்த மாவு ட்ரை ஆகாதையும் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து தேங்காய் பால் முறுக்குக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாப்பா இடையில கையை வச்சு மாவை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தட்டில் சுடுவாங்க, ஜார்னியில் சுடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இலை வந்து தேக்கு இலை, வாழை இலை இருந்தால் வாழை இலையில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். என்ன இலை இருக்கோ, அதாவது தேக்கு இலைங்கும்போது வந்து ஹெல்த்தி தான், அதனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் இப்போ வந்து இலையே இல்லைன்னா டிமாண்டாக இருக்கும்போது பிரசாதம் கூட இந்த தேக்கு இலையில தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது கிடைக்குதுங்கும்போது நீங்கள் இதில் சுட்டால் நமக்கு வந்து தட்டு கழுவுறதெல்லாம் வேலை மிச்சம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஒத்த அச்சு இது வந்து முள்ளச்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியும் போட்டு புளியலாம். முள்ளச்சிலேயே வந்து 3 ஹோல் இருக்கும், அந்த மாதிரியும் புளியலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து அது சுற்றணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும்ன்ட்டு கொஞ்சம் வந்து 2-3 ஹோல் இருக்கிறதுலையும் வந்து போட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மெத்தடில் முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கிறிஸ்பி குறையாது, வீணாக போகாது தேங்காய் பால் ஊற்றுறதுனால. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு தான். இன்றைக்கி வந்து லட்டு. இன்றைக்கி வந்து நான் வந்து 2 கப்பு, எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதிலே தான் மெஷர்மெண்ட்டு. இந்த 2 கப்பு கடலை மாவை எடுத்து அதை சலிச்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து எல்லோ கலரோ அல்லது ஆரஞ்சு கலரோ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். லட்டுனாலே வந்து எல்லோ கலராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இனிப்புங்கிறதுனால கொஞ்சோண்டு அந்த இனிப்போட சுவையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 2 கப்பு கடலை மாவுக்கு வந்து 1 கப்பு அல்லது 1.25 கப்பு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டே வந்து தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களா இருந்தால் கூட வந்து இந்த லட்டு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது ஊற்றுற பக்குவத்தில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஜார்னியில் ஊற்றும் போது கீழே விழாது. சப்போஸ் நீங்கள் அதாவது வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் இடையில கூட இதில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இந்த 2 கப்பு கடலை மாவு எடுத்தது அதே கப்பால் 2 கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து பாகுக்கு 2 கப்பு ஜீனிக்கு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. அதுக்கு முன்னாடியே நெய்யில் வந்து திராட்சை முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லட்டில் வந்து 2 கிராம்பு கூட வறுத்து போடலாம், ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு. கொஞ்சோண்டு வந்து இந்த லட்டு, அதாவது பூந்தியை வந்து தனியாக எடுத்து வறுத்து எடுத்த பிறகு கொஞ்சோண்டு வந்து பச்சை கற்பூரம் கூட போடலாம். இப்போ இந்த சுகர் ஸ்ரப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சுகர் ஸ்ரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரையிலும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணோம், அந்த ஸ்டேஜ் வரையிலும். இப்போ இந்த கரண்டி, அதாவது இது பார்த்திங்கன்னா காராச்சேவு,
பூந்தி அது மாதிரிலாம் செய்யலாம். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஓரளவு நார்மலான ஜார்னி இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்காது. இது மாதிரி ஜார்னி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா காயணும். ரொம்ப ஹைட்லேருந்து ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வரும். அதாவது நீளமாக நீங்கள் வந்து எண்ணெய்க்கு ரொம்ப கிட்டக்க வச்சு ஊற்றினீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக முத்து முத்தாக கொட்டுது பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஜார்னியை காட்டிலும் இது மாதிரி கரண்டியில் அள்ளுனா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த லட்டு செய்யறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக், மைதா கேக், இது மாதிரி முறுக்கு நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் வந்து அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். ரொம்ப கம்பி பாக்கு வரக்கூடாது. இப்போ பாருங்கள், பூந்தி ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் பூந்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாகு ஊற்றி அந்த முந்திரி பருப்பு, திராட்சை, கிராம்பு, கொஞ்சம் வந்து டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பூந்தியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து லட்டாக பிடிக்கிறதுக்கு இதுலேருந்து வந்து கொஞ்சம் ஒரு கால் வாசி எடுத்து நம்ம பாகெல்லாம் ஊற்றி அதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல பவுட்ரு ஃபார்மில் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் லட்டை பிடிச்சிங்கன்னா நல்ல பைண்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக மிக்சியில் அரைச்சி செய்கிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மிக்சியில் ஓட்டி உருட்டி வைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த பூந்தி வந்து நல்ல அழகாக அங்கங்கே உருண்டையாக தெரியும். அதனால் வந்து அம்மா வந்து இது மாதிரியே செஞ்சிடலாமான்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஆற விட்டு கையில் நெய்யை விட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான வீட்டிலையே வந்து இவ்வளோ ஈஸியாங்கிற லெவலுக்கு உங்களுக்கு வந்து லட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.